இது இந்த ஆணாதிக்க வக்ர புத்தியின் வெளிப்பாடு. இது நீங்க விஜயை பத்தி எவ்வளவு வேணா பேசுங்க, என்ன சொல்றேன், அரசை விமர்சிக்கலாம், அரசை விமர்சிங்க, தனிப்பட்ட முறையில விஜயை கூட விமர்சிங்கன்றாங்க. அந்த நடிகைக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? இது அடிப்படையில வக்ர புத்தின்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா இதை விட ஒரு கோழத்தனம், கேடுகட்ட காரியம், பாவம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களால திரும்ப பதில் சொல்ல முடியாது. எல்லா விதமான சேர்த்தையை நீ வாரி அடிக்கிறவங்க மேல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி அவதூறு பேசக்கூடிய பழக்கமும் இல்லை, அப்படி ஏதாவது தவறா பேசினாலும் சொன்னா உடனே மன்னிப்பு கேட்கிற குணமும் கொண்டவர் அப்படின்லாம் குறிப்பிடார். சார், உங்க மகன் எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசினதெல்லாம் நீ கோட்டு காக்கலாமா? அப்படியே பேசியிருந்தாலும் அந்த த்ரிஷா என்ன பிரதமரா முதல்வரா, எதுக்கு இவ்வளோ வேக வேகமாக வந்து அரெஸ்ட் பண்றீங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இதுதான் வழக்கமா திமுகவோட புத்தி. இப்போ பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. ஆக்ஷனை பத்தி பேசாம ரியாக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுதான் திமுகவோட வெற்றி, திமுகவோட சூட்சமான புத்தின்றது. அதுதான் ஆக்ஷன். எது பெண் பாதுகாப்புக்காக பெண்கள் மேல அவதூறு பேசிட்டாங்கன்னு இவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, இங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல பாலியல் புகாரே இருக்கு, அங்க என்ன ஆக்ஷன்? ஆக்ஷன் அதை கேளுங்க. அதனால இதை நியாயப்படுத்துவியா? இதுதான் தப்புன்ற நான். இல்ல, ஸ்டாலின் இப்படியா விஜய கையாண்டாரு? அவர் வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த புலம்பலே அபத்தமா இருக்கு. ஸ்டாலின் கடமை தவறுனாருன்னு டெய்லி ஒவ்வொரு திமுக காரணம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. பண்ண வேண்டியதானே? அவர் யாரு வந்து கரிசனம் காட்ட சொன்னா? நாளைக்கு அசம்பிளி கூடுது, பாயிண்டடா பேசுவாரு, உங்களை திணறடிப்பாரு, அதற்காக பயந்துகிட்டு முன்னாடி நாள் அரெஸ்ட் பண்ணணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கவிடாது. இது கேள்விகளால திணறடிப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் அவங்க பயப்படுறவங்களும் கிடையாது. அதெல்லாம் இவங்களாவே இவங்களை பத்தின மிகை மதிப்பீடு. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்று காலையில் கைது செஞ்சு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. திமுக தொண்டர்கள் தமிழ்நாடெங்கும் பல மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பல்வேறு விஷயங்கள். நேற்று தஞ்சாவூரில் பேசின பேச்சில் பெண்கள் குறித்து அவதூறா பேசிட்டாருங்கிற ஒரு விஷயத்தில் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையான காவேரி பிரச்சனை குறித்து ஒரு பெரியதொரு ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சாவூரில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அதில் பேசினார். நல்ல கூட்டம், நல்ல ஒரு இஷ்யூக்காக தான் கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் வழக்கம் போல அவர் பேசி கொண்டிருக்கும்போது சிலர் கீழே இருந்து ஒரு நடிகையின் பெயரை சொல்லி கோஷம் போட்டார்கள். அதற்கு பிறகு உதயநிதி பேசிய வார்த்தைகள் ஆபாசமானவை, சந்தேகமே இல்லை. அதை இங்கே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் இன்றைக்கி பேசவில்லை என்று மறுக்கலாம், ஆனால் அவர் பேசியது உண்மை. இது முதல் முறை ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தல் காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் என்னவெல்லாம் பேசினார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்களில் இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, தேர்தல் காலத்திலிருந்து எடுத்து பார்த்தாலும் கூட வந்து ஆபாசம் என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது ஒரு இன்எஸ்கேப்பபிள் பார்ட். தனிமனித தாக்குதல், எஸ்பெஷலி பெண்கள் குறித்து, அது எதிர்க்கட்சி தலைவர்களோ நடிகையோ அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட்டு பெண்களோ யாராக இருந்தாலும் அது நீக்கமர அவருடைய பேச்சுக்களில் நிறைந்திருப்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் அவரிடம் இருக்கிறது. ஆனால் கைது நடவடிக்கை என்பது தவறானது. இதில் 2 விதமாக இதை பிரித்து பார்க்கணும். உதயநிதி பேசியது தவறானது, ஆபத்தானது, அருவருக்கத்தக்கது, அவலமானது, அசிங்கமானது, பொது வாழ்க்கைக்குரிய தரத்தை கீழே தள்ளுவது. இதை யாராவது ஆதரித்து பேசினாலோ நியாயப்படுத்தினாலோ அவர்கள் ஒன்று அறிவாலயத்தின் கைக்கூலிகள் அல்லது விவரம் அறியாதவர்கள் என்ற அர்த்தம். உடனே அவன் பேசல இவன் பேசல, யார் பேசினாலும் தப்பு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ சீஃப் மினிஸ்டர், அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங். அவர் அமைச்சருக்கு இணையான பதவி, அவருடைய பதவி என்பது. இட்ஸ் அ லீடர் ஆஃப் த அப்போசிஷன். அவர் இப்படி பேசியது என்பது 100% தவறு. ஆனால் இது ஆங்கிலத்தில் சொன்னால் அவதூறு வழக்குகளின் சட்டங்களின்படி பார்த்தா ஸ்லாண்டர். எழுத்தில் ஒருவரை ஆபாசமாக பேசினால் அது டெஃபமேஷன், வாய்ச்சொல் மூலமாக பேசினால் ஸ்லாண்டர். அந்த கேட்டகரியில் தான் வரும். கைதுக்குரிய ஒரு நடவடிக்கையே கிடையாது. ஏன்னா கைது செஞ்சு அவர்கிட்ட என்ன தகவலை நீங்கள் வாங்க போகிறீங்க? அவர் பேசியது பொது வெளியில் இருக்குது. கைது எப்போ தேவைப்படும்? விசாரித்து அவர்கிட்ட ஏதோ தகவலை அறியணும்னு தான் தேவைப்படும். இதில் என்ன இருக்குது அறிய வேண்டியதுக்கு? இந்த சம்பவத்தில் விசாரித்ததே இந்த சம்பவத்தில், இந்த வழக்கில் விசாரணை என்பதே அருவருப்பானது. நீங்கள் ஒரு நடிகை பற்றி சில டேஷ் இதெல்லாம் பேசுனீங்களே, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அப்படியே பேசுவீங்க? கிடையாது.
எல்லாமே வீடியோவில் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் வீடியோ இன் நேச்சர். கரெக்டாக சொன்னீங்க. எவ்ரிதிங் இஸ் வீடியோ இன் நேச்சர். அப்போ எதுக்காக கைது பண்ணுறேன்? இது கண்டிப்பாக வந்து சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தே இதுதான். இன்னைக்கு எப்படியாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்க்க துடிக்கக்கூடிய எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர், இன்னொரு பக்கம் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை, குறிப்பாக தனிமனித தாக்குதல்களில் முதலமைச்சரை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்களை கைது செய்ய துடிக்கிற அரசு. 2 பேரும் மக்கள் நலனை கோட்டையில் விட்டுட்டாங்க. அப்படி தான் கோட்டை விட்டாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், அவர் பேசியது, உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசியது தவறு, ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது. அவர் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு காரியம். இன்னைக்கு திமுக தலைவர் முடிச்சிடறேன். ஆனால் கைது நடவடிக்கை என்பது ஏற்புடையதல்ல. இது திமுக விரிச்ச வலையில் போய் திரும்ப திரும்ப முதலமைச்சர் விஜய் விழுகிறார் என்பதை தான் காட்டுகிறது. மேகதாது விவகாரத்தில் இதே மாதிரி தான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்த பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட சபையோட அனுமதி இல்லாமல் முதலமைச்சரோ ஆளும் தரப்போ அதில் ஏற்றவோ இறக்கவோ முடியாது. நடுவர் மன்றத்தை சேர்க்கணும்னு சொன்னது தீர்மானத்திலே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுக்கொண்டதாக அதை சேர்த்துக்கிறேன்னு 19 போகிற போக்கில் விஜய் சொன்னார். அது அபத்தமானது. அது வழக்கம் போல் திமுக விரிச்ச வலையில் முதலமைச்சர் விஜய் விழுந்தார். இதுவும் திமுக வலையா? நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க தொடர்ந்து வந்து தே ஆர் இன்வைட்டிங் ஆக்ஷன். தொடர்ந்து இப்படிலாம் பேசுறதுன்றது வந்து ஒரு வலையை விரிக்கிறாங்க. அவங்க வந்து எம்எல்ஏ ஆக்ஷன் எடுன்றாங்க, இவங்க போய் மாட்டுறாங்க. அப்படி தான் எனக்கு இது படுது. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. உதயநிதி அவர்களின் கைதை கண்டித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி அவதூறு பேசக்கூடிய பழக்கமும் இல்லை, அப்படி ஏதாவது தவறாக பேசினாலும் சொன்னால் உடனே மன்னிப்பு கேட்குற குணமும் கொண்டவர் அப்படின்லாம் குறிப்பிடார். முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறார் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், தேசிய அளவில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு தலைவர். அவர் வந்து உண்மைக்கு மாறான பச்சை பொய்யை சொல்கிறார். சார், உங்கள் மகன் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுனதெல்லாம் இன்றைக்கி போட்டு காக்கலாமா? உடனே அவன் பேசல இவங்க பேசலன்னு கேட்காதீங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. நாங்கள் உங்கள் மகனை பற்றி பேசுகிறதால கேட்குறோம். அவர் பேசியது சரியா? தொடர்ந்து அவர் பேசுகிறார். அவருக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாரு? என்னைக்கோ சசிகலா காலில் எடப்பாடி விழுந்ததை பற்றி எத்தனை முறை ஆபாசமாக அவர் பேசியிருக்கார், எத்தனை முறை பேசியிருக்கார். இன்னைக்கு அந்த நடிகையை பற்றி முதலமைச்சர் விஜயை பற்றி பேசும்பொழுது அவர் பேசினாரா இல்லையா? கைது பண்ணி வேனில் ஏற்றும் போதும் கூட வந்து என்னை வெட்டி ஒட்டி ஃபேக் நியூஸ் பரப்பி இப்படி ஒன்று பண்ணுறாங்கன்னு அப்படி பேசவே இல்லைன்னு குறிப்பிடுறாரு. இது வந்து குறைஞ்சபட்ச நேர்மை கூட அவங்ககிட்ட இல்லைன்றது. அப்படின்னா நீ வந்து யார் வெட்டி ஒட்டுறாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த வீடியோஸ்லாம் ஃபாரன்சிக் அனுப்பிச்சா தெரிய போகுது. அது முதல்ல வந்து நாங்கள் பேசவே இல்லைன்னுவாங்க. இல்லை, முதல்ல என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. 2வது என்ன பண்ணுவாங்க? அமைதியாக இருப்பாங்க. 3வது என்ன பண்ணுவாங்க? அவன் பேசல இவன் பேசலான்னுவாங்க. 4வது என்ன பண்ணுவாங்க? அது என் வீடியோவே இல்லைன்னுவாங்க. இது வழக்கமாக அரசியல்வாதிகளுக்கு கை வந்த கலை. அப்படிலாம் வந்து வீடியோவை மார்ஃப் பண்ணி வெட்டி ஓட்டிலாம் பேச முடியாது. எவ்வளோ ஆபாசமான பேச்சு இது. என் ஸ்பீச்சே அது இல்லை என்பது ரொம்ப. அப்படிலாம் வந்து போலீஸ் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தொட முடியாது. கைது தவறு, திரும்பவும் சொல்கிறேன் நான். ஆனால் என் பேச்சே இல்லை என்பது குறைந்தபட்ச நேர்மை கூட இவர்களிடம் இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டு. நீங்கள் பேசுனீங்க. ஓகே, அவர்கள் 2 விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஒன்று, அவர் அப்படி பேசலை, அது வேற ஒன்று. தண்ணி வரலையான்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் தண்ணி வரலையா, இவங்க வீட்டில் தண்ணி வரலையான்னு கேட்டட்டோன்னு தான் அது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, அப்படியே பேசியிருந்தாலும் அந்த த்ரிஷா என்ன பிரதமரா முதல்வரா, எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்கிற கேள்வி எழுப்புறாரு. அவர் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ இருக்க வேண்டிய வேலையில்லை. தெருவில் பூ இருக்கிற ஒரு பெண்மணியாக கூட இருக்கலாம். எந்த பெண்மணியின் கண்ணியமும் மானமும் காம்ப்ரமைஸுக்கு இடமில்லாது. இதுதான் வழக்கமாக திமுகவோட புத்தி. இப்போ பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு. அவர் என்ன பிரதமராக முதலமைச்சரானா, ஐயா அவங்க பிரதமராகவோ முதலமைச்சராகவோ கவர்னராகவோ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாவோ ஐபிஎஸ் அதிகாரியாவோ இருக்கணும் அவசியமே இல்லை ஐயா. ஒரு சாதாரண பெண்மணி தெருவில் தலையில் வந்து கூடையில் பழம் வித்துட்டு போகிறாளே, அந்த பெண்மணியாக இருக்கலாம். அவங்களோட கண்ணியமும் அவளுடைய கண்ணியம் என்பது உங்கள் அரசின் பொறுப்பு, ஒரு அரசியல்வாதியின் பொறுப்பு. இது உண்மையான திமுக முகத்திரை கிழிஞ்சு தொங்குது. அவள் என்ன பிரதமராக, அந்த நடிகையின் பெயரை சொல்லி பிரதமரா அல்லது முதலமைச்சரா என்பது எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான ஆபாசமான பேச்சு. அப்போ வந்து ஒரு பெண்ணின் கண்ணியம் என்பது உங்களை பொறுத்தவரையில் அவள் வகிக்கக்கூடிய பதவி பொறுத்தது. தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணின் கண்ணியம் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். தெருவில் கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக கூட இருக்கலாம். அவள் இந்த நாட்டின் குடிமகள். அவள் தான் நம்முடைய தாய், அவள் தான் நம்முடைய சகோதரி, அவள் தான் நம்முடைய மகள். அவளுடைய கண்ணியத்தை பற்றி என்ன பிரதமரான இது என்ன பேச்சு? இப்போ இவங்க டிஎன்ஏலே இது இருக்குன்றது தெரியுதில்ல. நான் பேசலைன்னு நீ சொல்லு, அதில் கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம.
ஆனால் அந்த குறிப்பிட்ட பெண்மணி அவர் என்ன பிரதமரா என்ன கீழ்த்தரமான பேச்சு. அப்போ மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு பெண்மணியா இல்லையா? உங்கள் வீட்டையும் பெண்கள் இருக்காங்கல்ல. நீங்கள் யாரை பற்றியுமே அப்படி பேசக்கூடாது. எந்த பெண்ணை பற்றியுமே நீங்கள் அப்படி பேசக்கூடாது பொதுவெளியில். இது இந்த ஆணாதிக்க வக்ர புத்தியின் வெளிப்பாடு. இது நீங்கள் விஜயை பற்றி எவ்வளோ வேணால் பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், அரசை விமர்சிக்கலாம், அரசை விமர்சிங்க, தனிப்பட்ட முறையில் விஜயை கூட விமர்சிங்கன்றான். எஸ், அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க. அவர் முதலமைச்சராக இருக்கார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக வெறும் தாவேகா தலைவராக இருந்தபோது நீங்கள் கண்ட மேனி பேசிட்டு போனதால இப்போ பேச முடியாது. அரசு எந்திரம் உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கும். சாமர்த்தியம் வந்து அதை சமாளிங்க. ஆனால் அன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போதும் அந்த குறிப்பிட்ட நடிகையை பற்றியோ அவருடைய தாயாரை பற்றியோ இது என்ன வக்ர புத்தி, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அதை சொல்லுங்கள். இது எதுலேருந்து வருதுன்னா அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரான அந்த ஆணாதிக்க மனோநிலையிலிருந்து இது வருது. இது அதனால நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் இது விசாரணைக்கு எடுத்துருக்கணும். உடனே அவன் செய்யலையா இவன் செய்யல, ஐயா யார் செஞ்சாலும் தப்பு. திமுக சார்பில் இருந்து வைக்கும்போது அப்ப விஜய் அவர்கள் வந்து டேஷ்னு பேசலையா, நான் என்ன இதுவா அப்படின்னு இல்லைங்க. அதுக்கு இது ஒப்பிடுறாங்க. நான் சொல்றேங்க, தப்புங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக பேசுறதுக்கும் அவர் டேஷ்னு பேசுறது அடிப்படையில் வேறு விதமானது. ஒரு பெண்ணின் கண்ணியம் சம்பந்தமா நீ வந்து காம்ப்ரமைஸுக்கு இடமே இல்லை. வாயில வந்துரும்னு சொன்னாரு, டேஷ்னாரு, இப்படி அது எதுவுமே உதயநிதி பேசின பெண்களுக்கு எதிரான குறிப்பிட்ட நடிகைக்கு எதிரான பேச்சுக்கு இணையானது அல்ல. இது ரெண்டையும் போட்டு குழப்புறாங்க. தயவு செஞ்சு குறைஞ்சபட்ச அறிவு நேரமா திமுக காரனுக்கு இருந்ததுன்னா அதை செய்ய மாட்டோம். நான் இப்பயும் சொல்றேன், கைதை கண்டிக்கிறோம், கைதை கண்டிப்பாக கண்டிக்கிறோம். ஏன்னா இது வந்து திமுக வேலையில போய் அவர் விழுறாரு. இப்ப ஆக்ஷனை பத்தி பேசாம ரியாக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுதான் திமுகவோட வெற்றி, திமுகவோட சூட்சமான புத்தின்றது. அதுதான் ஆக்ஷன். இது உதயநிதியோட ஆபாச பேச்சு. அதை பேசாம போலீஸ் கைது செய்கிற ரியாக்ஷன். நீ எப்போ ரியாக்ஷனை பற்றி பேச ஆரம்பிக்கிறோ அப்பயே உன்னுடைய நியாயம் அடிப்பட ஆரம்பிக்குது. அந்த தவறு தான் திமுக விஜய் அரசு செய்து. என்ன கேட்டிங்கன்னா இவங்க கைது நடவடிக்கை எல்லாம் கூடவே கூடாது, பேச விடுங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். அடுத்த தேர்தல் எப்போ வந்தாலும் மக்கள் இவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள். விஜய் அரசு தோல்வி அடைந்தாதான் விஜய் அரசு ஒரு காலத்தில் கண்டிப்பாக அன்பாப்புலராகவும் எல்லாரும் ஒரு நாள் வந்து பதவியிலேருந்து இறங்குவாங்க. அது இந்த அரசுக்கும் நடக்கும். 5 வருஷம் பொறுத்தோ 10 வருஷம் பொறுத்தோ அல்லது அதுக்கு முன்னாலேயே கூட, அது எது அவங்க தலையெழுத்தோ அது நடந்துட்டு போட்டோம். ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது திமுக கிடையாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல், நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சமாவது திமுகவில் விவரம் அறிந்தவர்களின் பார்வைக்காக தான் அமைக்கிறேன். நேற்றைக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு, ஒரு நிலவரத்தின் பிரதிபலிப்பு என்று நான் பார்க்கிறேன். ஜன்ஸ்வராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறுகிறார். எந்த தொகுதியில் தெரியுமா? வெற்றி பெறது முக்கியம் இல்லை, எந்த தொகுதின்றதான் குவாலிட்டி ஆஃப் த விக்டரிக்கான அளவுகோல். பிஜேபியோட பாரம்பரிய தொகுதி. இப்போ ஜஸ்ட் 9 மாதத்துக்கு முன்னால் பிஜேபி 50,000 ஓட்டில் ஜெயிச்ச தொகுதியில் நபீன் தலைவர் ஜெயிச்ச தொகுதியில் பிஜேபியோட கோட்டை அங்கே ஜெயிக்கிறார். இது எப்படின்னா, கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும்போது ஆண்டிப்பட்டியில் கருணாநிதியும் திருவாரூரில் ஜெயலலிதாவும் ஜெயிச்சு அப்படி இருக்கும் அந்த கதை. அவங்க 2 பேரும் இல்லை, புதுசாக வந்த ஒருத்தன் ஜெயிச்சு அப்படி இருக்கும். இவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது புதுசாக வந்த விஜய் ஆண்டிப்பட்டிலையோ அல்லது புதுசாக வந்த விஜயகாந்த் திருவாரூர்லேயே ஜெயிச்சா அது எப்படி குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ், மக்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க 2 பேரின்னு அர்த்தம் இல்லையா? அதற்கிணையான ஒரு வெற்றி தான் நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய வெற்றி. இது என்னன்னா, இந்த ஜென்சியோட போராட்டம், ஜந்தர் மந்தர் போராட்டம், தேர்வுகள் வினாத்தாள் கசிந்தது, இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய அரசு இல்லை, தமிழ்நாடு பஞ்சாப் இதில் பீகார் ரிசல்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உட்பட அது ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இத்தகைய பேச்சுக்கள் திமுகவுக்கு பெருத்த சவாலை உண்டாக்கும். அவங்க அது தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் விஜய சீன்றது அப்படிங்கிற இடத்துல இருந்தே யோசிக்கிறாங்க. அப்படிதான் இந்த அரசு மேகதாடு விஷயம், தமிழ்நாடு விவசாயிகள் பிரச்சனை அதெல்லாம் கீழே போயிடுச்சு சார். நல்ல ஒரு காஸ்க்காக நேற்று அவர் கூட்டத்தை கூட்டுறாரு. நல்ல முயற்சி. தஞ்சாவூரில் திமுக எப்பயுமே வலுவான ஒரு கட்சி, நல்ல கூட்டம், நல்ல பிரச்சனைக்காக நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா விஜயோட அணுகுமுறை தவறு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலைன்னு நீங்கள் பேசுகிறீங்க, வெரி குட். அதில் எதுக்கு இந்த கேவலமான காரியம்? இந்த கேவலமான காரியம்னா நான் இன்னமும் சொல்கிறேன், நான் அந்த நடிகைக்கும் இந்த அரசியலுக்கும், அந்த நடிகைக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? இது அடிப்படையில் வக்ர புத்தின்ற நான். அவருக்காக யாரு குரல் கொடுப்பது? இந்த நாட்டோட குடிமகள் இல்லையா? இல்ல இன்னொன்னு பக்கத்துல இருக்கவங்க தானே கத்துனாங்க, அதுக்கு அவர் எப்படி பொறுப்பு? ஏங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்க. நீங்க அதுக்கு சொன்ன பதில் என்ன? இப்படிலாம் முட்டு கொடுக்காதீங்க. நான் உங்களை சொல்லல, அவங்கள சொல்றேன். இது என்னங்க பேச்சு?
அந்த நடிகையை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் அவங்க சினிமாவுக்கு வந்தாங்க இன்னொருத்தர் பேசுகிறார். என்ன இதெல்லாம் எப்படி உங்களுக்கு குறைஞ்சபட்ச மனசாட்சி இல்லையா? இன் வாட் வே தே ஆர் கனெக்டட்? அப்புறம் எங்கே ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சனை வந்தாலும் தன்னோட அரசியல் எதிரியோட ஒரு பெண் சம்மந்தப்பட்ட இஷ்யூவை கொண்டு வந்து தானே நீ பேசுகிறேன். எடப்பாடி பழனிசாமியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு உனக்கு 1000 விஷயம் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால் சசிகலா காலில் விழுந்தது, அதுவும் எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை எத்தனை முறை, ஒரு 100 தடவை அவர் பேசியிருப்பார் உதயநிதி. இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னு சால்ஜாப் சொல்கிறாரு ஸ்டாலின். புத்திர பாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல வாய்ப்பை பிரதான எதிர்க்கட்சி வலுவுடன் இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது. நம்ம அடிக்கடி பேசுவோம், ஒரு வலுவான ஜனநாயக கட்டமைப்புக்கு வந்து ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எடப்பாடி காலத்தில் ஸ்டாலின் வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தார், அதனால தான் 21 அவர் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் ஸ்டாலினோட 5 ஆண்டு கால ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட எதிர்க்கட்சி பணி மாதிரி 10% கூட அதில் செய்யாதோட விளைவு ஒரு புது பிளேயர் வந்து எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டார். இன்னைக்கு இந்த காரியம் விஜய் அரசுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கள், திமுகவுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து நாளைக்கோ நாளை மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆண்டுகளில் விஜய் அரசு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும் பொழுது, கண்டிப்பாக செல்வாக்கு இழக்கும் ஒரு நாள் 2 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ பொறுத்து, அப்போ மாற்றாக சத்தியமாக திமுக வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலை தொடர்ந்தால் அவங்க புது பிளேயர்ஸ் கிட்ட வாக்காளர்கள் போவாங்க. அண்ணாமலை கிட்ட போகலாம், தனுஷ் கிட்ட போகலாம், அல்லது சம்படி எல்ஸ் போகலாம். ஆகவே இதை நியாயப்படுத்த முடியாது. இப்போ நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேங்க, தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனையை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பிரதான எதிர்க்கட்சி நடத்துது, தன்னுடைய ஜனநாயக கடமையை அதை ஆற்றுது, பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை பற்றி நம்ம பேசாமல் அது ஆக்ஷன் ரியாக்ஷனை பற்றி போலீஸ் அரெஸ்ட் பண்ணது கரெக்டாக? இப்போ ஒன்றும் அரெஸ்ட் பண்ணால் சொல்கிறமே வழி ஜாமீனில் விட சொல்லியாச்சு ஹைகோர்ட்டு. இன்றைக்குள்ள விடுவிக்கணும் அவரே சொல்லிட்டாரு, யார் ஏஜிஎஸ் சொல்லிட்டாரு, அவர் அரெஸ்ட் பண்ணுற நோக்கம் எங்களுக்கு கிடையாது, யூ வாண்ட் டு டேக் ஹிம் டு ஸ்டேஷன் டு ரெக்கார்ட் இஸ் ஸ்டேட்மெண்ட். அவர் அது என்ன சார் ஸ்டேட்மெண்ட்? நீங்கள் காலையில் வந்து 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு கோர்ட் சொல்லும் போது வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஏஜி வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் வைக்கிறது பங்க்லிங். அதான் இது நான் ஒன்றும் நியாயப்படுத்தலை விஜய் அரசை, போலீஸை. தெர் வாஸ் நோ கிளியர், அதாவது வந்து தெளிவாக வந்து அரெஸ்ட் பண்ணாதன்னு நீதிமன்றத்துலேருந்து எதுவும் இல்லை, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. எனவே திஸ் இஸ் அ லீகல் மேட்டர். அரெஸ்ட் பண்ணுற எண்ணம் எனக்கு இல்லைன்னு ஏஜிஎஸ் சொல்லிட்டார். நாங்கள் வந்து ஸ்டேஷன் பெயிலில் அவரை விட்டுருவோம்னா ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருங்க என்னைக்குள்ளன்னு கோர்ட்டும் சொல்லிடுச்சு. இது ஜாமீனில் விட வேண்டிய கேஸ் தான், அரெஸ்டே தப்புன்னு தான் நம்ம பேசுகிறோம். பட் பேச வேண்டிய விஷயம் அது கிடையாது தினேஷ். பேச வேண்டிய விஷயம் உதயோட ஸ்பீச், திமுகவுடைய செயல்பாடுகள். பச்சையாக சொன்னால் ஒன்று தாங்க, எல்லா பிரச்சனைக்கும் மூல வேறு ஒன்று தான். கடந்த 3 மாதமாக திமுகவோட அரசியலை பார்த்தீங்கன்னா, மே 4, 2026 வெளிவந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த நொடி வரையில் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எப்படியாவது கவுத்துடலாமான்னு பார்க்குறாங்க. அது வெவ்வேறு ரூபங்களில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதில் ஒன்று தான் இது. இதில் அவங்க தூத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவதூறு வழக்குகளுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அது நல்ல அணுகுமுறை இல்லைன்னு நீங்கள் பலரும், ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய பலரும் சொல்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன், அந்த வரிசையில் இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இந்த போக்கு தவறுங்க. ஆனால் இவங்க ப்ரொவோக் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு அவங்க ஈல்ட் ஆகாதீங்கன்ற நான். விஜய் அரசு தன்னுடைய எதிரியின் பலத்தை முழுவதும் உணரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான எதிர்க்கட்சி. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அப்போசிஷன் ரோல் தான். அவங்க மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிறந்த ஆளுங்கட்சியாக செயல்பட்டார்களா என்றால் பதில் இல்லை என்று தான் வரும். இது என்னுடைய கருத்து. இது எனக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, 77-80 எம்ஜிஆர் முதலாக ஆட்சிக்கு வந்தப்போ அன்றைக்கு கலைஞர் இந்த 10 ஆண்டுகள் எம்ஜிஆரை பாடாப்படுத்தினார். அதில் முதல் 2.5 ஆண்டுகள் வந்து சொல்லனா இம்சைகளை கொடுத்தார். பல நாட்கள் 77-80 இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது. பல நாட்கள் கிட்டத்தட்ட அந்த 2.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமோ 1.5 ஆண்டு காலமோ தன்னுடைய தலைமைச் செயலக பணிகளை மெட்ராஸ் ஐஐடிக்குள்ளே உட்காந்து தான் எம்ஜிஆர் கவனித்தார். எனக்கு நன்றாக தெரியும். அதில் சம்பந்தப்பட்ட அந்த கேட்டரிங் சர்வீஸில் ஈடுபட்டவர்கள், அதில் இருந்த அதிகாரிகள் உட்பட இன்றைக்கு பலருக்கும் தெரியாது. அந்த 2.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் வாரத்தில் 3 நாட்களோ 4 நாட்களோ அது கூட இருக்கலாம். ஐஐடிக்குள்ளே அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சீஃப் மினிஸ்டருக்கு. தலைமைச் செயலாளர் வருவார், சிஎம் செக்ரட்டரி வருவார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் என்பது அங்கே தான் செயல்பட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து என்டையர் செட்டப் வந்து திமுக கிட்ட இருக்குது. ஒரு ஃபைலு செக்ரட்டேரியட்டில் ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே கலைஞருக்கு நியூஸ் போயிடுது. அப்படி அந்த அளவுக்கு அவர் கலைஞருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இது. பட் அது அவருடைய, அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து செயல்பாட்டில் வச்சுருந்தார்.
இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கும் இவர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி தலைவர் இறந்துட்டார், வெங்கடாச்சலம் இருந்தார் இல்லையா, அவருக்கும் இடையிலான அந்த ஒரு சாராய உற்பத்தி சம்மந்தமான எரிசாராய உற்பத்தி சம்மந்தமான ஒரு டீல் ஒன்று வந்தது. அரசு வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது. அப்போ அந்த டீலை வந்து முடிச்சு கொடுத்தவரே ஒருவர் அங்கே இங்கே சந்திக்காமல் கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு எம்ஜிஆர் போகும்போது மூவிங் ட்ரெயினில் அவரை போய் பார்த்து பேசினார். ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலும் கலைஞருக்கு நியூஸ் போய்டும்ட்டு பேசப்பட்டது. அது சம்மந்தமாக கைலாசம் கமிஷன் எம்ஜிஆரே ஒரு விசாரணை கமிஷனை போட்டார். அது உனக்கு, ஏன்னா கைலாசம் உனக்கு தெரிஞ்சவர், நீ போட்ட விசாரணை கமிஷன் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கலைஞர் பெரிய போராட்டம், தமிழ்நாடு போராட்டம் நடத்தி அப்போ பிரதம மந்திரி இந்திரா காந்தி ரே கமிஷன் ஒன்று போட்டாங்க. கடைசியில் அதெல்லாம் ஊற்றி மூடினாங்க. அது ஒரு விஷயம். ஒரு எதிர்கட்சியாக வந்து கலைஞர் வந்து எப்பயுமே ஆளுங்கட்சியை ஆள விட மாட்டார், குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதில் சாதக பாதங்கள் உண்டு. பட் அவர் காலத்துலேயுமே வந்து இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் இருந்திருக்குது. பட் என்னென்னா அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இவ்வளோ கிடையாது. சோஷியல் மீடியா இவ்வளோ கிடையாது. இன்றைக்கி உங்களுடைய ஆபாச பேச்சுக்கள் ரியல் டைம் லைவாக மாறுது. ஆபாச பேச்சுக்களுக்கென்றே வந்து ஒவ்வொரு கட்சியிலுமே ஆட்கள் இருப்பாங்க, எக்ஸப்ட் இடதுசாரிகள், லெஃப்ட் பார்ட்டிஸ். ஆபாச பேச்சு பேசாத நபர்களே எந்த கட்சியிலையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையும் இருக்கானுங்க. அதுவும் பெண்களுக்கு எதிராக மட்டும்தான் பேசுவாங்க. பெண்களை தலைவராக கொண்ட ஜெயலலிதாவிலே அதிமுகலேயே கலைஞரை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு மோசமான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஜெயலலிதாவை வளர்த்தாங்க. ஆனால் ஆரிஜின் வந்து கலைஞர். எக்ஸப்ட் இடதுசாரிகள் இந்த ஆபாச பேச்சுக்களை வந்து பேசாத கட்சியே கிடையாது. அன்றைக்கு வந்து உங்களுக்கு சமூக வலைதளங்களோட தாக்கம் எவ்வளோ தூரம் இல்லாமல் இருந்ததால் மக்கள் அதை கடந்து போனாங்க. அன்றைக்கி இருந்த மனிதர்கள் மேன்மையானவர்கள். அந்த ஜென்ரேஷன் ஃபார் கிரேட். நாம் அற்பமானவர்கள். நமக்கு ஏற்ற அற்பமான தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் தான் நமக்கு கிடைக்கிறார்கள். அதனோட பலனை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம். தினேஷ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விஷயம். ஒன்று, ஆக்ஷனை பற்றி பேசாமல் ரியாக்ஷனை பற்றி பேசுகிறோம். 2வது, ஆக்ஷனை பற்றி பேசலன்னும் போது ஜீவாதார பிரச்சனைகளை பற்றி பேசாமல் நெகட்டிவ் இஷ்யூஸை பற்றி, அதை பற்றியே நம்ம இப்போ பேசுகிறோம். நம்முடைய கவனம் அதில் சூழல் அப்படியே இருக்கு. அதாவது இது யாருக்கு அட்வான்டேஜ்னா ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ். ஒரு விதத்தில் விஜய் அரசாங்கத்தோட தோல்விகளிலிருந்து விஜய் அரசும் விஜயும் தப்பிப்பதற்கு, முதலமைச்சர் ஜோசப் விஜயும் தப்பிப்பதற்கு திமுக தெரிஞ்சோ தெரியாமலோ துணை போகிறது. திமுக வைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு அசம்பிளி கூடுது, எதிர்க்கட்சி தலைவர் அங்கே வந்தா பாயிண்டடா பேசுவார், உங்களை திணறடிப்பார், அதற்காக பயந்துட்டு முன்னாடி நாள் அரெஸ்ட் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. முதல்ல அபத்தமான குற்றச்சாட்டு. நாளைக்கு பட்ஜெட் அன்றைக்கி வேறு எதுக்கும் கருத்து கிடையாது. பட்ஜெட்டை படிச்சுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு மறுநாள் வேளாண் பட்ஜெட், அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷன்ஸ். உதயநிதியை நிரந்தரமாலாம் ஜெயிலில் வைக்க முடியாது. இன்றைக்கி ஹைகோர்ட் பெயில் கொடுக்கலன்னா கூட மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துருப்பாரு, நாளைக்கு ஹைகோர்ட் கொடுத்துருக்க போது கைது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தது தவறு. இதில் மாற்று கருத்துக்கு இடமே வேணாம். அவருக்கு பெயில் கிடச்சணுன்றது ஜோசப் விஜய்க்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அவர் ஒன்றும் நிரந்தரமாலாம் நீங்கள் உள்ளே வைக்க முடியாது. அதிகபட்சம் 1 நாள் 2 நாள். அப்படியே இவர் போய் பேசி சட்டமன்றத்தில் வந்து அப்படியே விஜய் அரசை கவிழ்த்துருவார் என்பதெல்லாம் அபத்தமான எண்ணம். அப்படிலாம் ஒன்றும் கவிடாது. இது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 35%. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் அவங்க பயப்படுறவங்களும் கிடையாது. அதெல்லாம் இவங்களாவே இவங்களை பற்றின மிகை மதிப்பீடுகள். அதை தான் சொல்கிறேனே, நீ பேசுனது தப்பு, அதை ஒத்துக்க முதல்ல. இப்போ பேசுனது தப்பு, அதை விட அபத்தமானது அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறது. அப்போ நீங்கள் 2 பேரும் வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணுறீங்க. அப்போ தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனைகளை பற்றி யார் பேசுறது? அரசாங்கத்தை கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்க வேண்டியது எதிர்கட்சியும் மீடியாவும். மீடியா கொலாப்ஸ். இன்றைக்கும் 90% மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. சமூக வலைதளங்களும் சில மீடியாவை மட்டும்தான் கேட்குது. மற்றபடி எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்த நிலைமை தான் இப்பயும். திஸ் இஸ் மை ஒப்பீனியன், யூ மே டிஃபர். எதிர்கட்சி தன்னோட ரோலை செய்யலை. அது வந்து நாசகார சக்தியாக மாறிட்டு இருக்குது தனி மனித தாக்குதல்களில். அப்போ மக்களோட பிரச்சனைகளுக்கு யார் தான் தீர்வு பற்றி பேசுறது? 1000 பிரச்சனை இருக்குங்க மாநிலத்தில். இந்த வன்மத்தோடு போய் நீங்கள் சட்டசபையில் உட்காந்து எதை பேச போகிறீங்க? இப்போ நாளைக்கு முழுக்க அசம்பிளி நாளையிலேருந்து தொடங்க போகிறது ஃபுல்லாக இந்த அரெஸ்ட் சம்மந்தமாக அதான். இப்போ இல்லை, அது ரொம்ப ஒன்றும் ஓடாது. இப்போ பெயிலில் விட்டுற போகிறான். இன்றைக்கி வந்து அவர் வந்துட போகிறார். நாளைக்கு வந்து பட்ஜெட்டுக்கு வந்துடுவார். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவார். பேசுறது நாளைக்கு மறுநாள் 2 பட்ஜெட் அன்னைக்கு பேச முடியாது. எதிர்கட்சி தலைவர் அவர் தாங்க டிபேட் ஆரம்பிச்சு வைப்பார். இப்போ நாளைக்கு பட்ஜெட், நாளை மறுநாள் வேளாண் பட்ஜெட்டு. ஐ திங்க் வெள்ளிக்கிழமை லீவ் இருக்கும், இல்லைன்னா திங்கக்கிழமையிலேருந்து டிபேட் தொடங்கும். பொதுவாக பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் எந்த சப்ஜெக்ட் பற்றி வேணால் நீங்கள் பேசலாம், நாட் ஓன்லி அபவுட் பட்ஜெட்டு. அப்போ எதிர்கட்சி தலைவர் தான் மோஸ்ட்லி எதிர்கட்சி தலைவர் பேசுவார், இல்லைன்னா திமுகலேருந்து யாராவது ஆரம்பித்து வைப்பாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து உள்ளுக்குள்ளே பற்றி எரியும். லாவணி கச்சேரி தான் நடக்க போகுது உங்களுக்கு வந்து. அந்த செட்டப்புக்குள்ளே எவ்வளோ தூரம் மக்கள் பிரச்சனைகளுக்காக இவங்கெல்லாம் பேச போகிறாங்க என்னன்றதும் முக்கியமானது. என்னோடய பாயிண்ட் வந்து டே 1லேருந்து இந்த அரசுக்கு எதிராக நெகட்டிவ் ஆட்டிடியூடில் எப்படியாவது கவுந்துராதான்ற எண்ணத்தில் திமுக செயல்படுவதன் விளைவு, அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே.
அதை அவங்க திருந்திக்கலன்னா வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், விஜய் அரசு செல்வாக்கு இழக்கும். பெண் பாதுகாப்புக்காக பெண்கள் மேல அவதூறு பேசிட்டாங்கன்னு இவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல பாலியல் புகாரே இருக்கு, அங்க என்ன ஆக்ஷன்? ஆக்ஷன் அதை கேளுங்க. அதனால இதை நியாயப்படுத்துவியா? இதுதான் தப்புன்ற நான் தூத்து மேமேன்றது. அதெல்லாம் கேளு, அரசாங்கத்தை உழுக்கு. இது நியாயமா? நீங்க இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். சம்படி எல்ஸ், சம் XYZ, அந்த நடிகைக்கும் இந்த அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னொன்று, உன் எதிரி வந்து உனக்கு பலமானவனாக இருக்கணும். ஒருத்தரை பற்றி நீ விமர்சிக்கிறன்னா, உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் சொல்லலை, வேறு சிலரும், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேறு சிலரும், நாடறிந்த சில முகங்களும் வந்து அந்த பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் அண்ட் மதர், இது ரொம்ப ரொம்ப கோழைத்தனமானது என்னை பொறுத்தவரை. ஏன் தெரியுமா? நீ யாரை பற்றியா விமர்சிக்கிறனா அவன் உனக்கு பதில் சொல்கிற இடத்துல இருக்கணும். அவங்களால சொல்ல முடியாது. இப்போ ஒரு அதிகாரியை பற்றி கண்டமேனிக்கு நம்ம பேசக்கூடாது, பத்திரிக்கை கையில் இருக்குது, யூடியூப் இருக்குன்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை பற்றி ஒரு குறிப்பிட்ட நபர் தொடர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், கண்டமேனிக்கு நீ பேசுகிறனா அதை ஏன் ஆதரிக்க முடியலன்னா, அந்த அதிகாரியால் ஒரு அரசியல்வாதி மாதிரி உனக்கு எடுத்தங்கவுத்தன் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு சர்வீஸ் ரூல்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹோல்டு பேக் பண்ணுறோம். இது குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நீ இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் கூட அவர் கூட வேறு விதத்தில் உனக்கு பதில் சொல்லலாம், புரிஞ்சுக்க முடியாது. பட் ஒரு ஆக்ட்ரஸ் ஷீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஷீஸ் அன்ஆர்ம்டு. என்ன கேட்டிங்கன்னா இதை விட ஒரு கோழத்தனம், கேடுகட்ட காரியம், பாவம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களால திரும்ப பதில் சொல்ல முடியாது. உனக்கு எல்லா விதமான சேத்தையும் நீ வாரி அடிக்கிறவங்க மேலே. இதை விட ஒரு கேடுகட்ட காரியம் எதுவுமே இருக்க முடியாது. இது அடிப்படையில் வந்து இது பெண்களுக்கு எதிரானது. அது முதல் குற்றம். ரெண்டாவது குற்றம் வந்து உன்னோட மோதிரத்துக்கு திராணி இல்லாதவங்க அவங்க. உன் எதிரி உனக்கு குறைஞ்சபட்ச நேர்மை இருந்ததுன்னா உன் எதிரி உனக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. கலைஞரோ ஜெயலலிதாவோ அவங்க யாரையாவது நேம் பண்ணுறாங்கன்னா அவங்களை ஈக்குவலாக இருப்பாங்க, அனாவசியமாக நேம் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீட்டில் எத்தனையோ ப்ரெஸ் மீட் கலைஞர் நம்மளை பர்சனலாக அவருக்கு தெரியும். நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம பேரெல்லாம் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு இருக்க மரியாதை நமக்கு வந்துடும், அதில் பாதி வந்துடும் நமக்கு. உன்னை எனக்கு தெரியுன்றதை பொதுவெளியில் அவர் அங்கீகரிக்க மாட்டார். ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னே கூப்பிட்டு பேசுவார். ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னால் எல்லாம் பண்ணுவார். உங்ககிட்ட எங்கே அப்போ நான் ஆளே காணோம் அப்படின்வார். கப் சாப்பிட்டியா எல்லாம் கேட்பார். ஆனால் நீ ப்ரெஸ் மீட் வந்து உட்காந்தோன்னா அங்கே எல்லாரும் ஈக்குவல். உன்னை தெரிஞ்ச மாதிரி அவர் காமிச்சிக்க மாட்டார். ஏன்னா அவருடைய மரியாதையில் பாதி மரியாதை உனக்கு செல்வாக்கு வந்துடும். அது தலைவர்களின் அழகு. தேவையில்லாமல் போய் பெயரை சொல்கிறதுன்றதெல்லாம் வந்து பெயரை சொல்லாட்டி கூட அதை உணர்த்துற மாதிரி பேசுகிறதும், அதை ஊக்குவிக்கிறது, நக்கல் பண்ணுறது, ஊக்குவிக்கிறது, அப்புறம் நான் சொல்லவே இல்லைன்றது, அந்த துணிச்சல் ஏன் இல்லை? சொல்லிட்டேன் இல்லை, ஒத்துக்கோ நான் தானே, அதுவும் இல்லையே. இல்லை இந்த அரஸ்டே நான் காமெடியாக பார்க்குறேன், அதெல்லாம் வந்து போஸ்டரிங். அறுத்து தள்ளிடுவாங்களா நாளைக்கு அசம்பிளியில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லி? இல்லை நான் என்ன சொல்கிறேன், இது இத்தகைய வார்த்தைகள் தான், வார்த்தைகள் இருக்குது வாழ்க்கணும். போஸ்டரிங், அதாவது எனக்கு வந்து பயம் இல்லை, இது காமெடியாக பார்க்குறேன்றதான். எனவே யாராக இருந்தாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் ஒரு பயம் வரும், எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும். நான் சொல்கிறேன், கலைஞர் நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன் அரெஸ்ட்டு, ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன் அரெஸ்ட்டு, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆளுமைகள் 2 அரெஸ்ட்டையும் நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். பயந்துருக்காங்க. அந்த ஒரு நடுக்கம் வரும். போலீஸ்ன்றது இன்ஸ்டிடியூஷன், நாட் இண்டிவிஜுவல். 1 மாதத்துக்கு மேலே சல்யூட் அடித்த கையை 1 மாதம் கழித்து கலைஞரை கையை முறுக்கி இழுத்துட்டு போச்சு. இந்த கையை என்னால் தூக்க முடியலன்னு அழுதார் ப்ரெஸ் மீட்டில். 10 நாள் மருத்துவமனையில் இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதாவை அந்த வேனில் ஏறும்போது அந்த லேடி ஆஃபீஸர் உயரமாக இருப்பாங்க, அப்படி பிடிச்சி தூக்குனாங்க. அந்த தூக்குன விதமே வந்து வாட் இஸ் அரெஸ்ட்? டச்சிங் இஸ் அரெஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. அரெஸ்ட்டுக்கான டெஃபினேஷன்னா டச்சிங் இஸ் அரெஸ்ட். தொடர்றது போதும். ஒன்று எல்லாருக்கும் அந்த கலக்கம் இருக்கும், எனக்கு அப்படிலாம் இல்லைன்றதெல்லாம் அது கூட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியும், அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும். எனவே தமிழ்நாடு இது வந்து அதெல்லாம் எப்படி சார்? அது நேச்சுரல். அவங்க இருப்பை காட்டிக்கிறதுக்கு இப்போ போட்டி நடக்கும், வழக்கறிஞர்களுக்குள்ள போட்டி நடக்கும், யார் அதிக விசுவாசமாக இருக்காங்கன்னு தங்கள் தலைவரிடம் தங்கள் விசுவாசத்தை காட்டுவதற்கு. அது பாலிடிக்ஸ், அதை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட்டம் நடந்தால் ஃபைன். சில இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு, வன்முறையை தூண்டுறாங்க, வன்முறை ஏற்படுத்துறாங்க, அமைச்சர்கள் சிலரே ட்வீட் வீடியோலாம் அதான் அது 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 வந்து தங்களுடைய செல்வாக்கை காட்டுறதுக்கு. என்ன ஒரு தலைவர் அரெஸ்ட் பண்ணாங்க, தமிழ்நாடு பற்றி எறிய வேணாமா, ஒன்றுமே இல்லைன்ற அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு அது தப்பு. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை வேணால் அவங்க பண்ணட்டும். அதில் என்ன அது யார் கொஸ்டின் பண்ண போகிறோம்? தன்னுடைய ஜனநாயக கடமையை சரிவர
ஆற்றாமல் தவறிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பட் எதிர்க்கட்சியாக மக்கள் அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. இந்த தோல்வி என்பது நிரந்தரம்லாம் கிடையாது. ரங்கராட்டினம் மாதிரி மேலே இருக்கும் கீழே வருவான், கீழே இருக்கும் மேலே வருவான். அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ திமுக ஜெயிச்சு கூட ஆட்சி அமைக்கலாம். அதெல்லாம் யாருமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இதோட முடிஞ்சு போச்சு, விஜய் 20 வருஷம் இருப்பார், அபத்தமானது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. பட் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் திருந்தினதா தெரியல. இல்லை, மற்ற பிரச்சனையின் மூலவேர் மீண்டும் 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 100 தடவை சொல்லுவேன். தேர்தல் முடிவுகளை திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இந்த மனநிலையிலிருந்து நீங்கள் வெளிவராத வரையில் இத்தகைய அதாவது இலக்கறியாத அரசியல் நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுவீங்க. ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிடுவாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நீ மொத்தம் அவங்களையே பேசுகிற, அரசு தப்பு செய்யலை, அரசு தப்பு செய்யுது, அதை பேசு. இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த ஒரு விமன் அது என்னது ஹராஸ்மெண்ட், ஸ்ரீவைண்டம் எம்எல்ஏ, அதை பேசு. அந்த போராட்டங்களை இனோவேட்டிவாக எடுங்க. மற்ற விவகாரங்களில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இல்லை இன்னும் கற்றுக்குறாங்கன்னு சொல்கிற இடத்துல இருந்து இல்லை இதில் அவங்க ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, இவங்க ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுன்னு அமைதியாக டீல் பண்ணான்னு பல்வேறு விஷயங்களை தாவேக அரசு மேலே நம்ம சொல்ல முடியுது. ஆனால் இந்த கைது விஷயத்தில் திடீர்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு விதமான இன்செக்யூரிட்டி. இதே நம்ம ஏற்கனவே பேசணும். அதாவது மெஜாரிட்டி இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு, கவுத்துருவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் திமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சி. சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஒருத்தராக பெயிலில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த முயற்சிகள் அவர்களை அச்சம் கொள்ள வைக்கிறது. அந்த முயற்சிகள் தொடருவதாக அவர்கள் நம்புகிறார்கள். நம்ம தினேஷ் ஏற்கனவே பேசினதான், மறுபடியும் அந்த உதாரணத்தை சொல்கிறான். இது நித்தியகண்டம் பூர்ணாயுசு கவர்மெண்ட்டு தான். மெஜாரிட்டி இல்லைன்னா இது எவ்வளோ நாள் ஓடும்லாம் நமக்கு தெரியாதுன்றது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 5 வருஷம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது அன்ஃபோர்சீன் டெவலப்மெண்ட்ஸால் கவுந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை. இது ஏன் ஒரு முழு அளவில் ஒரு கலைஞரோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ ஸ்டெபிலிட்டியை பற்றி கவலைப்படாமல் ஆண்ட மாதிரி இது ஏன் ஆள முடியலன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி இல்லை. இது நம்ம ஏற்கனவே பேசின உதாரணம் தான். ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் ஒரு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதி ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ, அவளால் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் பற்றி அவங்க எந்த தொழிலில் இருந்தாங்களோ, படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் அதில் எப்படி கவனம் செலுத்த முடியாதோ அது மாதிரி தான் மெஜாரிட்டி இல்லாத அரசுகளால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், மக்களுக்கு அடுத்து என்ன நல்லது செய்யலாம், நாங்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்பதில் முழு கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா மண்டையில் பின்னால் இது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி கவுத்துற போகிறான், எவன் என்ன செய்ய போகிறான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான காரியங்களை திமுக செஞ்சுட்ருக்கு. நான் அந்த விதத்தில் கூட கவுட்பதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறத கூட நான் இன்னும் சொல்ல போனால், நான் பேசுகிறத முரண்பாடாக நினைக்க வேணாம், தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். அது ஒரு எதிர்கட்சியோட உரிமை, அது ஜனநாயக இடம் இருக்குன்னா அதை செஞ்சுட்டு போன்றேன். நான் மாறுபட்டு பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அப்படி பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. நல்லா அதுக்கு நுட்பத்தை நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அன் அப்போசிஷன் அவங்க லெட் தம் டூ வாட் எவர் இட் இஸ், பட் ஹாவ் சம் பேசிக் டீசென்சின்ற. சம்மந்தமே இல்லாமல் நடிகையை பற்றி அதுவும் அபவுட் அ விமன் அந்த கேவலமான காரியத்தை பண்ணாதுன்னு தான் சொல்கிறமே ஒழிய, நீ கவர்மெண்ட்டை கவுக்குறதுனா உனக்கு சாமர்த்தியம் தான் கவுத்துக்கோ. இல்லை, ஸ்டாலின் இப்படியா விஜயை கையாண்டாரு? அவர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த புலம்பலே அபத்தமாக இருக்குது. ஸ்டாலின் கடமை தவறினாருன்னு டெய்லி ஒவ்வொரு திமுக காரணம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கான். அந்த பலவீனத்தை ஏன் இப்போ பேசுகிறீங்க? உங்கள் தலைவர் தப்பு பண்ணிட்டாரு, உங்கள் தலைவர் பலவீனமாக இருந்தான்றதை மற்றவங்க சொல்லலை, நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. பண்ண வேண்டியதானே? அவர் யார் கரிசனம் காட்ட சொன்னா? நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தால் நம்ம மேலே பழி வாங்குவார்ன்ற அச்சத்தில் உங்கள் தலைவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாரா? இதோட அர்த்தம் அதுதானே. நாங்கள் நினச்சோம், நீங்கள் நினைக்கவே இல்லையே. இந்த பேச்சே அபத்தமாக இருக்குது. 41 பேர் செத்து போயிருக்கான். 2 பேர் என்னமோ ஒரு சினிமா தேட்டரில், அது என்ன ஊர், அது அந்த ஆந்திராவில் ஒன்று நடந்தது. ஜஸ்ட் 2 3 அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு. எனி கவர்மெண்ட் வுட் ஹவ் டன் இட். எஃப்ஐஆர் போட்டிருப்பான், பஸ்ஸை சீஸ் பண்ணியிருப்பான். எதையுமே பண்ணலையே நீங்கள். இத்தனைக்கும் ஒரு 3 பேர் அதில் நீங்கள் எஃப்ஐஆரில் போடுறீங்க. ஏபி டிஸ்மிஸ் ஆகுது. அந்த 3 பேர் உங்களால் தூக்க முடியாதா? 3 பேர் மந்திரியா இருக்காங்க, 2 பேர் மந்திரியா இருக்காங்க. ஏன் தூக்கல? அதை சாஃப்ட் அப்ரோச் நாங்கள் நினச்சிருந்தான்றது அபத்தமான பேச்சு. உங்கள் கடமையை நீங்கள் தவறிட்டீங்க. அதை இன்னைக்கு பேசுகிறதே அபத்தம். அதை விட அபத்தம். உங்களை யார் பெருந்தன்மை காட்ட சொன்னா? ஹூ ஆஸ்க்ட் யூ டு ஷோ மெக்னானிமிட்டி? எல்லாமே தப்பாக இல்லை இருக்குது. கலைஞராக இருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பார், அரெஸ்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி பேச மாட்டார். அப்போ நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க, தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. இன்றைக்கி பழசெல்லாம் நோண்டி பேச வேண்டிய அவசியமே இல்லையாங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக மக்கள் 59 சீட்டு கொடுத்து இட்ஸ் அ டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டாலின் தோத்தாரே தவிர கட்சி 59 சீட்டு உட்காந்துருக்குது. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ்.
மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, இந்த அரசை பின் டவுன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல அவங்கள ஆள விடணும். ஓகே, நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். ஆர்எஸ் பாரதி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இவரை தஞ்சாவூருக்கு நீங்கள் வாகனத்தில் கூட்டு போயிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி தான் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கலைஞர் அவர்களை இதே மாதிரி தான் காவல்துறை கொண்டு போனாங்க. இவங்க செய்கிற நடவடிக்கையை பார்த்தா உதயநிதி அவர்களை நாங்கள் இனிமேல் இளைய கலைஞர்னு சொல்லணும். நீங்கள் இளைய கலைஞர்னு சொல்லுங்கள், பழைய கலைஞர்னு சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் அது வந்து இந்த இத்தகைய ஒப்பீடுகள் வந்து அபத்தமானவை என்பதற்கு அவருடைய வார்த்தையிலிருந்தே ஆர்எஸ் பாரதி அவர்கள் சரியாக ஓராண்டு அல்லது சற்று கூட குறைய இருக்கலாம் ஒரு இடத்தில் சொன்னார், எம்ஜிஆருக்கு பிறகு மிகவும் செல்வாக்குமிக்க சினிமா நடிகராக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். அது எப்படி சார் ஒரே நேரத்தில் ஒருத்தர் எம்ஜிஆராகவும் இருக்க முடியும், கலைஞராகவும் இருக்க முடியும்? முடிவை மக்களிடமே நாம் விட்டு விடலாம். இவர்கள் வந்து தங்களுடைய விசுவாசத்தை கட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுது தலைமைக்கு காட்டுவதற்காக தங்கள் விசுவாசத்தை இப்படிலாம் பேசுகிறார்கள். அவங்களாம் அப்படி பேசிட்டு போட்டோம். இன்றைக்கி வந்து போட்டி போட்டுக்கிட்டு வழக்கறிஞர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு வண்டியில் ஏறுறாங்க, போகிறாங்க, வராங்க. அங்கங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் சாலை மறியல், ஃபைன் இதெல்லாம் நடந்தே தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஒரு நாள் 2 நாள் நடக்கும். வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ்? அதுக்கு பிறகு மக்கள் வந்து திரும்பவும் சொல்கிறாங்க தினேஷ், ஒப்பீடு எங்கே இருக்கணும்னா, ஒரு கட்டத்தில் விஜய் அரசு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும் பொழுது விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க வேணான்னு முடிவு பண்ணும்போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இப்போ இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறை தொடர்ந்தால் சத்தியமாக திமுக போட மாட்டாங்க. அப்போ விஜய் கவிழ்ந்தாலும் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இப்போ இந்த புரிதலின் அடிப்படையிலாவது தங்களுடைய தற்போதைய அரசியலை தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி, இந்தியாவின் பாரம்பரியம் மிக்க நம்பர் 1 பிரதான பிராந்திய கட்சி தன் கவனத்தில் கொள்ளுமையானால் அது அவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஆனால் இதெல்லாம் பேசுகிறதுக்கோ புத்தி சொல்கிறதுக்கோ இன்றைக்கி யாருமே இல்லை. ஆண்டவன் காப்பாற்றட்டும் தமிழ்நாட்டு, அவ்வளோதான். என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ரஜினிகாந்த் டைலாக் கூட பிடிச்சிருக்கீங்க, ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நன்றி. நன்றி சார்.